ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க பாபா கோயில் பார்க்கலான்னு சொன்னேன்ல. அந்த சந்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. பாருங்கள், அந்த சந்தில் கொஞ்சம் ஒரு 10 அடி எடுத்து வச்சாலே பாபா கோயில் இருக்குது. திவ்ய தரிசனமாக இருக்குது. பாபா நாங்கள் தரிசிச்சுட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சக்கரகாளி அம்மன் வழிபாடு அங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க. சக்கரகாளி அம்மன் 2 சாமியும் அந்த தெருவில் இருக்குது. அதுக்கப்புறம் அரைக்காசு அம்மன் கோயிலுங்க. இது 108 அம்மன் சிலையும் தரிசனம் பார்க்கலாம். இங்கே 108 அம்மனும் பேர் ஊரோடு போட்டிருக்குறாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு அம்மன் ஃபேமஸ் இல்லைங்களா? அது மாதிரி இங்கே எல்லாம் பேர் சிலை வச்சுருக்காங்க. எல்லா சாமியும் தரிசித்த மாதிரி எல்லா கோயிலையும் போய் தரிசித்த பெருமை கிடைக்கும். நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த கோயில் ஒன்று போனாலே போதும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கோயில். ரொம்ப நல்ல தரிசனமும் பண்ணிட்டு வரலாம் பொறுமையாக. நாங்கள் போனப்போ காலியாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் எல்லா சாமியும் ஊர் பேரோடு படித்து எல்லாம் நல்லா தரிசிச்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் ஃபேமஸ் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பாருங்கள், அது பெரிய இதுவாக இருக்கிறது அரைக்காசு அம்மன். அது இங்கெல்லாம் சின்ன சின்னதாக சிலை வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமஸ் அம்மனும் வச்சுருக்காங்க. எல்லாமே பொறுமையாக எல்லா சாமியும் பார்த்து பொறுமையாக படித்து தரிசிச்சுட்டு வரலாம். நாம் ரொம்ப நல்லா நம்மளுக்கு மனநிறைவை கொடுக்கும். அம்மன்களை பார்த்து அந்த அம்மனுங்க நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக போயிட்டு நம்மளுக்கு ஒரு அரை ஹவர் 1 ஹவரே ஆகிடுங்க. நல்லா பொறுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கு. ரொம்ப நல்லா தரிசிச்சுட்டு வந்தோம். நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது, அதனால் பரவாயில்லை. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். போய் அம்மாவை தரிசிச்சுட்டு வாங்க. அரைக்காசு அம்மனையும் இது என்ட்ரன்ஸ், வெளியே அரைக்காசு அம்மன் என்ட்ரன்ஸு. அவங்க மாடு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் இருக்குது. அவங்க கோயில்லையே பால் தேவை இல்லையா, அதுக்காக வளர்த்துருக்குறாங்க. அப்புறம் முன்னாடி ஒரு ஆட்டுக்கெடா பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் அதனுடையது தான், கோயிலுடையது தான். எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எடுக்கலை. நாங்கள் சும்மா லைட்டாக மட்டும் காமிக்கிறோம். இங்கே அன்னதானமும் பண்ணுறாங்க. நானும் அங்கே தான் சாப்பிட்டு வந்தேன். சாமி எல்லா சாமியும் பார்த்து தரிசிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்தேன். எல்லா அம்மனையும் பார்த்துட்டே நாங்கள் கிளம்பிட்டோங்க. வர வழியில் ஒரு அம்மன் கோயில் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது கோபுரம். அதான் எடுத்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.